என்ன இது? அரண்மனை முழுக்க பேப்பர்களை இப்படி சுருட்டி சுருட்டி எரிந்திருக்கிறார்களே, யார் இப்படி பேப்பர்களை கசக்கி வீணாக்கி இருப்பது? காகிதத்தின் அருமை பெருமை தெரியாதவர்களாக இருக்கிறார்களே, அவர்கள் மட்டும் கிடைத்தால் அவர்கள் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. நதியே நதி, நீயும் பெண்ணும் ஒன்றா? இல்லை இல்லை, நீயும் இயல்பும் ஒன்றா? இல்லை, ஏதோ ஒன்று இடிக்கிறதே. எதுகை மோனை சரியில்லை. சரி, இதுவும் வேண்டாம். ஏ, யார் அது என் மீது காகிதங்களை சுருட்டி எறிவது? மந்திரியாரே, நீரா? மன்னா, தாங்களா? என்ன மன்னா செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இதற்காக எத்தனை காகிதங்களை இப்படி காசக்கி சுருட்டி எறிந்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் ஒரு கவிதை எழுதும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். முயற்சியா? ஐயோ, எதற்கு மன்னா இந்த விஷ பரீட்சை? தங்களுக்கு தான் சுட்டு போட்டாலும் கவிதை வராது என்று தெரியாதா? நேற்று என் நண்பர் என்னிடம் கவிதை எழுத தெரியுமா என்று கேட்டு சவால் விட்டான். நானும் எழுதி காட்டுகிறேன் என்று சவால் விட்டு விட்டேன். அதுதான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். ஐயோ, உண்மை தெரியாமல் தங்களிடம் நண்பர் சவால் விட்டு இருக்கிறார். பாவம், அதற்காக இவ்வளவு காகிதங்களை கசக்கி வீணாக்கி இருக்கிறீர்களே, இது நியாயமா? என்ன மந்திரியாரே இப்படி கோவப்படுகிறேன்? நான் அப்படி என்ன செய்து விட்டேன்? ஒரு 4 காகிதத்தை கசக்கி எறிந்தேன், அவ்வளவுதானே? நாளா? நான் ஒரு காகிதங்களை எழுதி கசக்கி எறிந்திருக்கிறீர்கள். மன்னா, ஒரு காகிதத்தை தயாரிக்க எவ்வளவு தண்ணீர் செலவாக்குகிறார்கள், எத்தனை மரங்கள் தியாகம் செய்கின்றன என்று தங்களுக்கு தெரிந்திருந்தால் இவ்வாறு செய்திருக்க மாட்டீர்கள். அப்படி என்ன செலவிட்டிருப்பார்கள்? ஒரு காகிதத்தை தயாரிக்க ஒரு கோப்பை தண்ணீரை செலவழித்திருப்பார்களா? மன்னா, ஒரு A4 ஷீட் பேப்பரை தயாரிக்க 2 to 13 லிட்டர் தண்ணீர் வரை செலவாகிறதா? என்ன, ஒரே ஒரு ஷீட் பேப்பருக்கு 13 லிட்டர் தண்ணீர் வேண்டுமா? ஆச்சரியமாக இருக்கிறதே. 1 கிலோ பேப்பர் தயாரிக்க 300 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது மன்னா. 1 டன் பேப்பரை தயாரிக்க நமக்கு 25 மரங்கள் தேவைப்படுகின்றன. நமது தேவைக்காக தண்ணீரையும் மரங்களையும் இப்படி இயற்கையையும் அதிக அளவில் பயன்படுத்தினால் எதிர்வரும் சந்ததிக்கு நாம் என்ன கொடுக்க போகிறோம்? எனவே முடிந்தவரை பேப்பரை தேவையான அளவிற்கு பயன்படுத்துவது நமக்கும் நல்லது, எதிர்கால சந்ததியினருக்கும் நல்லது, இயற்கைக்கும் நல்லது. அப்படிதானே மந்திரியாரே? முக்கியமான கருத்தை மட்டும் நம்மை கூற விட மாட்டார். மன்னரே முந்திக் கொண்டு கருத்தை சொல்லி விடுவது. என்ன முணுமுணுப்பு? அது ஒன்றுமில்லை மன்னா. வருங்காலத்தில் பேப்பரை சிக்கனமாக பயன்படுத்திய மன்னர் என்று இந்த 73ஆம் எலிகேசி மன்னரின் பெயர் வரலாற்றில் இடம்பெறும் என்று என்னை மனதிற்குள் பாராட்டி பேசிக் கொண்டிருந்தீர், அப்படிதானே மந்திரியாரே? அது அதேதான் மன்னா.